கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது உங்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வாரத்திலே நாம் அனைவரும் இருக்கின்றோம். பாஸ்கா காலத்துடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி நாம் இன்னும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நமக்கு புதிய நம்பிக்கையையும் புதிய உந்துதலையும் புதிய வாழ்வையும் நமக்கு கொடுத்திருக்கின்றது. எனவே நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்முடைய இருளான சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார், அவர் நமக்கு ஒரு முடிவில்லாத வாழ்வையும் அவர் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையும், அதாவது அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து நம்முடைய வாழ்விலே நாம் மீண்டுமாக ஒரு புதிய அடி எடுத்து வைத்து நாம் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இறைவாக அவருடைய சமாதானத்திலும் அவருடைய அன்பில் வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்வோம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய நீர் உம் மக்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையான இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாங்களும் தூயாவி சாட்சிகள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்துக் கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிட்டவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதனுடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிகிற கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மன மாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வழக்கப்பட்டு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றார். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஏனை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏனை கூவி அழைத்தான்,
ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணில் நின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலக சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சார்ந்து பகர்கிறார். எனினும் அவர் தரும் சார்பை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சார்பை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தாம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் பாஸ்கா காலத்திலே இருக்கின்றோம். இந்த பாஸ்கா காலத்திலே நம்முடைய பாடலானது ஹல்லேலூயா, ஆண்டவர் இயேசு உண்மையாகவே உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா என்றால் ஆண்டவரே உமக்கு புகழ், ஆண்டவரே உமக்கு மாட்சி என்று அர்த்தம். நம்முடைய ஆண்டவர் சாவின் ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் வாழும் கடவுள், வாழும் ஆண்டவராக இருக்கின்றார். அதாவது நம்முடைய மனித வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே, அதாவது எல்லாம் முடிந்து விட்டது,
என்று நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து உடைந்து போய் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே நமக்கு ஒரு மறு வாழ்வை, நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை, நம்முடைய வாழ்விலே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், அவர் நமக்கு இந்த வாழ்வை பரிசாக கொடுத்திருக்கின்றார், எனவே அவர் நம்மை ஒரு நல்ல ஒரு வாழ்வுக்கு, ஒரு மகிழ்ச்சியான சமாதானமான ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்வார் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதுதான் இந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பெருவிழா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த சீடர்கள் என்ன நினைச்சாங்க, இயேசுவை யூதாசு காட்டி கொடுத்து இயேசுவை காவலெல்லாம் பிடிச்சு அவரை எவ்வளவு அடிச்சு துன்புறுத்த முடியுமோ அவ்வளவுக்கு மிருகத்தை விட கேவலமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிச்சு நொறுக்கி சிலுவையில ஆணிகளால் அரைஞ்சு கொண்டு போட்டாங்க. அப்ப இந்த சீடர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவங்க நினைச்சாங்க, பயந்து இனிமே அவ்வளவுதான், எல்லாமே நமக்கு முடித்து விட்டது என்று சொல்லி பயந்து ஒரு நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் வாழ்க்கை இழந்தவர்களாக இருந்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு என்ன செய்தார் தெரியுமா? அந்த ஒரு பயந்து வாழ்க்கையை இழந்து நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் எல்லாமே அவங்களுக்கு இருட்டாத்தான் இருந்துச்சு. எல்லாமே அவங்களுக்கு ஒரு கவலையா இன்னி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எப்படி நீங்க இந்த கொரோனாவில் எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு எப்படியெல்லாம் பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு எவ்வளவு பொருளையை கிளப்பிக்கிட்டு இந்த கொரோனால நல்லா இருக்கிறோம் கூட பயத்தை உண்டு பண்ணி அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவையில்லாத பயத்தை உண்டு பண்ணி நம்ம எப்படி வாழ்ந்துடும். அதே போல அவங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த ஒரு ஸ்பிரிட்டே ரொம்ப லோவா இருந்துச்சு. ஒரு இறப்பு வீட்டுல எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி இருந்தாங்க. அப்படிப்பட்ட அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்து, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களோடு வாழ்ந்த அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் உயிர்த்து விட்டேன், என்னை பாருங்க, அதாவது என்னுடைய காயங்களை பாருங்க, என்னுடைய கரங்களை பாருங்க, என்னுடைய விழாவை பாருங்க என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அவர்களுக்கு காட்டி அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிறார், ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். ஒரு அந்த நம்பிக்கை இழந்து வாழ்ந்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இனிமே நீங்க இப்படி இருக்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், நான் உங்களுக்கு எல்லா தைரியத்தையும் கொடுப்பேன், உங்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுப்பேன், இனிமே நீங்க வேற என்ன செய்ய போறீங்க, ஒரு புதிய வாழ்வுக்கு மக்களை அழைக்க போறீங்க, அவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைச்சாரு. அவர்களுக்கு ஒரு வாழ்வை கொடுத்தார், ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார், ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தார். எனவே நாமும் அதாவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம உயிர்ப்பின் மக்களாக வாழணும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே, அதாவது நீங்க நினைக்கலாம், ஃபாதர் நீங்க உயிர்ப்பின் மக்கள்னு சொல்றீங்க, அங்க வீட்டுல பானையில கஞ்சி இல்லையே, ரொம்ப வேதனையில இருக்கிறோம், ரொம்ப ஒரு இருக்கலாம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு நம்பிக்கையை இழந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அது நம்ம என்ன செய்யக்கூடாது, முடக்கி போடக்கூடாது. அந்த ஒரு கஷ்டம், அந்த ஒரு துன்பை, அந்த ஒரு வேதனை நம்ம முடக்கி போடாமல், இயேசு என்னோடு இருக்கிறார், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும். அந்த ஒரு கஷ்டமான ஒரு காலத்துல நம்ம ஒரு நேர்மறையோடு, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டும். யாரெல்லாம் மனம் முடிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் சகோதர சகோதரிகளே. எனவே அந்த ஒரு வரத்திற்காக நாம் இந்த பாஸ்கா காலத்திலே இந்த ஒரு திருப்பலியிலே கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகில் இறைவாவை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் கருத்திலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடிய மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனதோடு ஒருங்கிய உள்ளத்தோடு வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் உம் திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பறி உமக்கு உதவுவதாக. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் இதற்கு அடையாளத்தின் நலனுக்காகவும் உமது கையில் எங்களை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வு அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதய நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவார் எமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்
ஆஸ்வால்டு கிரேஷியஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் திருத்தூதர் புனித யூதா ததேயும், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியாரின் ஒன்றப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் எங்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வரே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உம் திருவுடலும் ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் புதிய நம்பிக்கையையும் புதிய வாழ்வையும் புதிய மனத்தையும் திடத்தையும் வழங்குகின்ற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
இதோ உலக முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. கைவிடப்பட்டோரின் புனிதரான யூதா ததையுவே, முடியாதவற்றை முடிப்பவரான புனித யூதா ததையுவே, நம்பிக்கை இருந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா ததையுவே, அன்பு சகோதரரே, இறைவன் தமது புனிதர்களிடத்தில் வியப்புக்குரிய விதமாய் விளங்குகின்றார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றுவர்களாய் இருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதா ததையை மன்றாடி வாழ்வில் வளம் பெறுவோமாக, இறையன்பால் ஈர்க்க பெறுவோமாக. பன்னிரு சீடர்களின் ஒருவரான புனித யூதா ததையுவே, இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதா ததையுவே, அன்னினோரை ஆதரிக்கும் தயாளம் கொண்ட புனித யூதா ததையுவே, புனித யூதா ததைவின் வல்லமெல்ல மன்றாட்டில் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவைகளை அவருக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. தமது தேவைகளையும் தப்பாமல் அடைந்து தர கெஞ்சி மன்றாடுவோமாக. எங்களுக்கு தேவையான சிறப்பாக மிகவும் அவசியமான இங்கு சிறு நேரம் மௌனமாக உங்கள் முக்கிய கருத்துக்களை எடுத்துக் கூறுங்கள். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ள சகோதரரே, இறைவன் தம் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகின்றார். அப்போஸ்தலரும் வேத சாட்சியும் நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையும் இயலாதவற்றை ஏற்றுவருவான புனித யூதா ததையின் வல்லமையுள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து அவர் வழியாக இறைவனை வேண்டுமாறு இங்கே கூடியிருக்கின்றோம். பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டு விளங்கிய புனித யூதா ததை போல் நாங்களும் இயேசுவோடு என்று இணைந்து வாழும்படியாக ஆன்ம தாகத்தால் அயராது உழைத்து கிறிஸ்துவை அறியாதோர் அவரை அறிய விசுவாச
விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிய செய்தவர்களாகவும் விளங்கும்படியாக தப்பறையான கொள்கைகளை பரப்பியவர்களை கண்டித்து மெய்மறை தலை தூங்கும்படி கிறிஸ்தவர்களுக்கு திருமுகம் எழுதி விசுவாசத்தை காத்த புனித யூதா தருவை போல் நாங்களும் திருச்சபையில் போதனைக்கு எதிரானவற்றை அகற்றி தப்பறையில் பாதுகாக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக வாழும்படியாக இறைமகனின் முன்னேற்றத்திற்கு பின் அவரது ஆணைப்படியே எதேசா நாட்டிற்கு சென்று தொழுநோயாளர் பெற்ற அந்நாட்டு அரசருக்கு அற்புத சுகமளித்த புனித யூதா தோரையை மன்றாடி கேட்கும் நாங்கள் ஆன்ம சரீர வியாதிகள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்கும்படியாக நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா தோரையை மன்றாடினால் திருமறை செழிப்புற்று ஓங்கவும் எங்கள் குடும்பங்களில் நீடிய சமாதானமும் நற்சுகமும் நிலவி தெய்வ ஆசை பெருகும்படியாக விசுவாசத்திற்காக உயிர் துறந்த புனித யூதா தோரையை போல் குருக்களும் இறை மக்களும் விசுவாசத்தில் ஆழ்ந்த மற்றும் ஆர்வம் கொண்டு வாழ்க்கை நடத்தி முடிவில்லா மோட்சம் செய்த தகுதி பெறும்படியாக என் பங்கு முன்னேற்றம் அடையவும் என் நம்நாள் செய்வோர் அனைவரையும் விரும்பி கேட்பவையெல்லாம் விரைவில் பெற்று மகிழும்படியாக அப்போஸ்தலரும் வேத சாட்சியமான புனித யூதா தோரையை மன்றாடினால் திருச்சபையில் செய்துள்ள எல்லா நன்மை உபகாரங்களுக்காக யாழவற்றை ஏற்றும் புனிதரை மன்றாடி மனுக்குலத்தோரடைந்த ஆன்ம சரீர பேருபகாரங்களுக்காக கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலான புனிதரை மன்றாடினால் பாவிகள் மனம் திரும்பவும் கடும் பிணியாளர்கள் நலம் பெறவும் நீ செய்த எல்லா உதவிகளுக்காக இங்கே உன் திருமுன் குழுமி இருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அப்போஸ்தலரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக புனித யூதா தோரையை மன்றாடினால் வேத விசுவாசம் வளர்ச்சியடைந்து திருச்சபை பாதுகாக்கப்பட்டு திருமறை செழிப்புற்று செய்ததற்காகவும் எமது குடும்பங்களின் சமாதானமும் சந்தோஷமும் நிலவி தெய்வ ஆசை பெருக செய்ததற்காக நாம் அடைந்த தனிப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோமாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி கொண்டு ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் அடைந்து இரக்கத்தினால் இறைவனுக்கு அடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே. புனித யூதா ததைவின் என்ற புனித பண்டத்தின் வழியாக கடவுள் அனைத்து நோயாளிகளையும் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் வழங்கி உங்கள் குடும்பங்களையும் மேலும் உங்களுடைய கருத்துக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.